ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இடையில ரொம்ப நாளுக்கு அப்புறமா கேப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதனால் ரீசன்னா சில பல ஒர்க்குனால தான், அதனால் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ இனிமேல் கண்டினியூஸாக ஓரளவுக்கு வீடியோ வந்துடும் கைஸ். இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேனா பஸ். இதை பற்றி உங்கள் நிறையா பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இது அப்போ எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அப்படிப்பட்ட வண்டியில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி. இந்த நம்ம பண்ண டைமிங் சிங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 1 to 1 இடையில வந்து நாத்தமலை மட்டும் நிறுத்தினாங்க. ஏன்னா ஒரு பேசஞ்சர் ஏறிட்டாங்க போல இருக்குது, அதனால் நிறுத்தினாங்க. மற்றபடி இடையில எங்கேயுமே நிப்பாட்டலாம், நான் ஸ்டாப் ரைடு தான். ஸோ கேபின் ரைடு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தான் வேணும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கேபின் ரைடை கண்டினியூ பண்ணலாம். உட்காருங்க. ஆமா, இது என்னது? கண்ணாடி கொண்டாங்க. இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு இது குணம் கிடையாது. பெரிய போதக்காரன் நிறைய குடிச்சுட்டு சுயநலவை இழந்திருக்கான். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்த்து சார். நீ கூட ஆயத்தை போய் போயிட்டா இந்த மாதிரி பாடி என்னால டிஸ்போஸ் பண்ண முடியாது. இன்சார்ஜ் எப்ப இருந்து நீ என்ன சொன்ன மாதிரியே பாடியை கொண்டாந்து தரமணியில ஒப்படைக்கல, அவனை போட்டு தள்ள மாதிரியே உடலையும் போட்டு தள்ளிடுவோம். அப்ப கொலையா? பின்ன 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒன்ன மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். போட்டே பாரு ஆப்பு, அதோட ஆப்பு. ரத்தத்தை காணா சொல்லி ஒரு போய் பாரு, என்னாச்சு பாரு. வீட்டுல சமைக்கலன்னா நாங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம். திருட வந்தவன் எங்கத்தான் சாப்பிட்டுருப்பான்? திருட வந்தவன் எலிக்க வச்ச பாஷணத்தை தின்னுட்டு போயிருக்கான். இங்க எப்பயும் 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் சுண்டு கிடப்பா, பிடிச்சிடலாம். சாப்பிடா அப்படி சொல்லு. சரி, தின்னு இந்த கொஞ்சோடு சோறு. அந்த ஃப்ரைட் ரைஸ் தானே? அப்படின்னா எலி பாஷான சொன்னேன் தாண்டுக்க மாட்டான்னு. ஐயா யாருங்கய்யா? நீ திருடி இருக்கியா? அந்த சாமானுக்கு சொந்தக்காரா? ஐயா டாக்டர், ஐயா ஓகே விருந்து யாவன் தெரிவித்த டாக்டர். இப்போதைக்கு நீங்க காப்பாத்துக்க மந்திரிங்க போட்டு 2 முடியாதுடா.
உன் பாடிக்குள்ள இருக்கிற பாஷன் இப்ப பாடுறதா போய் ட்ரைனேஜ்ல ஒர்க் பண்ணது இப்ப ஆபத்து குறைவி உசுர காப்பாத்திச்சு. நீ கூப்பிடுறத கேட்கிறேன், நான் கூப்பிடுறேன். ஹலோ போராட்டம் பொண்ணுச்சாமி. என்னடா போலீஸ் நீ கூப்பிடுற? நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதல விழுக பீச்சில் அடிக்கிறத பாதி அவர் நாடு உருப்பு அடியே தெரிய மாட்டேன். பார்த்து வாடா அண்ணே. அண்ணன் முன்னாடி போறாரா? முன்னாடி போறாரா? அண்ணே முதல்ல லைட்ட போடுங்க, ஒரே இருட்டா இருக்கு. இருட்டு தாண்டா அவனும் கூப்பிட்டு பாரு, பேசாம மூடிக்கிட்டு வா. Stunning AI. Let's go. The first step is to come up with the idea of your film. And we've always found that the best things to make are the kinds of things you already love to watch. We really wanted to push the limits of what was possible with AI filmmaking. So we just நீ எது முழுக பண்ணிருக்கியா? நீ பேக்க பண்ணிருக்க ஊரு கிட்டவனே யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம்டா. போலீஸ் வச்சுக்க மோப்பனாய்க்கு தப்பிக்க முடியாது. ஏன்டா அப்படி கத்துற? ஒன்னும் பயப்படாத. வாசல் தாண்டோன்னு அந்த முளை அப்படியே போட்டு வாசல் தாண்டோன்னு முளை அப்படியே போட்டு வந்துடுறா. அப்படியே போட்டு வரணும். கொஞ்சம் உப்புமா சாப்பிடுறியா? ஹாய் டப்பால போட்டு தரேன், வீட்டுல போய் சாப்பிடுங்க. இந்தாங்க. என்னது? புது காரோட ஜெனரல் மேனேஜருக்கு கம்பெனி கொடுக்கறது. என்னடா மரியாதை யாரா? நான் தான். சண்டை போடுவீங்க. எனக்கு கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சது. எது? இந்த பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நீதான். ஆமா நான் தான். சுமதி எங்கடா? சுமதிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அவன் தாய் மாமன்டா. ஒரு பஞ்சு மிட்டாய் கூட வாங்கி தர வக்கில்லாத பிச்சைக்கார மாமன் நீதான். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. சும்மா தேவையில்லாம பேசாத. சுமதி எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லு. நீ யாரா? அவளுக்கு தாலி கட்ட போற முறை மாமன்டா. ஓ ஏற்கனவே கட்டின 2 பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த முடியல. உனக்கு இருக்கிற 3ஆவது சுமதியை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க வேற பொண்ணு இருக்கா? இதோ இவரு என் மருமக. நான் சுமதி எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்? இந்த மடப்பை நல்லது எதுவுமே தெரியாதுடா. சொல்ல வேண்டியது அங்க தனியா போய் எப்படி இருப்ப? இங்கேயே இருந்துற, வேற ஏதாவது ஜாப் பார்த்துக்கலாம். நான் கண்டிப்பா பெங்களூர் போறேன். அங்க போய் சேர்ந்து உனக்கு ஃபோன் பண்றேன். சுப்பிரமணி எப்போவாவது பார்த்தா நான் கேட்டதா சொல்ல சொல்லுயா? காலேஜில் உங்க ஸ்கின்ல பண்ற மிரக்கல் இனி உங்க ஹேருக்கும் பாசிபிள். சித்தப்பா ஏன் என்னாச்சு? என்னாச்சு சித்தப்பா? சுமதி சுப்பிரமணி ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்காம்மா. இதுக்கு அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லம்மா, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுப்பிரமணி காத்துக்கிட்டு இருக்காம்மா. நீ உடனே போய் அவனை பாரும்மா.
சுமதி வந்தாலே எங்க எங்க சுமதி மா என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிற நீ சொல்லுமா சுமதி எங்கம்மா அவங்க சொல்ல மாட்டாங்க சுப்பிரமணி மணிமா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேளு அந்த பாவம் உங்களை பார்க்க ஆசையா ஓடி வந்துச்சு உங்க அம்மாவும் மாமாவும் சேர்ந்து அந்த பொண்ணு மனசுல நெருப்பதை கொட்டிட்டாங்க நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் மானம்லாம் போயிடுமா பேசக்கூடாதுலாம் பேசிட்டாங்கப்பா அந்த பொண்ணு மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா உங்க எம்டி உங்ககிட்ட இதை சொல்லாம மறைச்சிருக்கான் சுமதி கிட்ட ஒண்ணு எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டாப்பா பக்கத்துல ஆளாளுக்கு எதையோ பேசி அந்த பொண்ணு மனசை புத்து என் மனசு நான் பண்றது என்ன புரிஞ்சுட்டேன் ஆனா நீங்க என் சொந்தம் சொல்லிக்கவே ஆனா உன்னை இருக்கிறவருக்கு நான் மோசக்காரங்களா அப்படி ஒரு தேவையில்லை எனக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க மீண்டும் அங்கே இருக்கு ஆனா டாய் சுமதி எங்க பெங்களூருக்கு போறேன். சாரி மது சுமதி, எதுக்கு நீ சுப்பிரமணி வேலை வைக்க போட்டு கூப்பிடுறதா? நான் சொல்றது கேளு. நீயும் வாழ்க்கை போட்டுக்காத. ஏய், சுப்பிரமணி வேலை. பாவம், நம்ம தண்ணி போடுறாரு. சுப்பிரமணி சார். சுமதி, உங்க மாமனார் எழுதி கொடுத்து. பரலோகம் செல்ல நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி எல்லா கேள்விகளிலும் மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அருமையானவர்களே, கூட சேர்ந்து வர பொழுதுனா எங்க அம்மா இல்ல உங்க மகனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆனா நான் சொல்லலையே அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் என்ன இந்த நேரத்துல இருக்க கூடாது. தப்பிச்சு வந்துடும். அவனே என் கழுத்துல இந்த தாலியை கட்டிட்டான். ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என் கண்ணை பார்த்து சொல்லு சொல்லுமா என் கூட சேர்ந்து வாழணும் உனக்கு ஆசை இல்லையா நாம வாழணும் எனக்கு வேணும்
சரிப்பட்டு வராது. அதை போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். இடம் போறதுக்கா என்ன சார் பண்ண சொல்றேன்? நீ இருக்கிறனாலதா ஏறி வர முடியுது. இல்லாட்டி இந்த கூட்டத்தில் ஏறி வர முடியுமா? அதுக்கு நகராஜ் முன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்க. கண்டக்டர் மாமா கெஞ்சிறாரு. வாடா ராஜா வா. காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்பா செத்தாலும் அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். பள்ளி போறதுக்கு எவன் காசு செத்தான்? எப்படி இல்லாம தோணுது. செத்தா செத்தா விடியா என்ன சொல்ற? சீக்கிரம் வந்து ஒரு சில வண்டியை வண்டி கொல்ல போட்டா கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமே வேணாம் சொல்லுவா. என்ன பண்ண போறேன்? குதிக்க போறேன். ஆமா அதுக்கே உட்காந்துருக்கேன். குதிக்க போறேன். உட்காந்து குதிக்க போறேன். ஆனா நன்றி என் காதல் பையில போச்சு. என்ன சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேன். அவ என்னடா அப்புறம் இன்னொருத்தி மட்டும் இருந்தாலும் அப்பாட்டி இருந்தானா அடுத்த நோடி தள்ளி விட்டுருவேன். இது என்ன எதுக்கு நான் தள்ளுறேன்? ஏன்னா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிடுவாடா. அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. குதிக்கத்தான் போறியா? செதறிடுவடா. சரிங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாலைன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவேன்? சரி தூக்கு போட்டு சாகலைன்னா கட்டி இருக்குல்ல கழுத்தை கழகால செத்துருவேன்ல. சரி கழுத்தை எடுத்து சாகலைன்னா விஷம் இருக்குல்ல இந்த மக்கள் குடிச்சிட்டு செத்துருவேன்ல. இது இல்லதான் ஊரு தேச யோசனைக்கே காலம் கொடுக்குறாங்க. நம்ம இருக்க தெரியாம காலம் வச்சுக்க காலம் தங்க வச்சுட்டாங்க. அது ஊரா இது ஊரா? Excuse me. Sorry for the disturbance. இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸுங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து பூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேரளம், முசாஃபர். அவருடைய மாமனார் சார். இவருக்கு உங்களுக்கு இவரே தேவைங்க. நிறைய கடை நிறைய கிடையாது. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேற்று வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனால தான் அவர் தெரியும். எது இவர் வந்து உங்க கடையில சரி பண்ண தெரியுமா?
பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போ. டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதே வேலையாச்சு அடையாளம். Today, we continue to explore Ericsson 5G Advanced and how AI is helping. இந்த பஸ்லயா? இந்த பஸ்ல நீங்க ஊட்டி சாப்பிட்டு உங்க பக்கத்துல எனக்கு நம்ம பஸ்ல போறேன். மனுஷனுக்கு தொழில் ஆரம்பம். என்ன பண்றது? ஏன் அங்கேயும் எங்கேயும் விளாத்துறீங்க? ஒரு இடத்துல உட்காரலாம்ல? இல்ல இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பு. ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க ஊருக்கு வரீங்கன்னு உங்க சொந்த பந்தமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்ல. நீங்க போகலைன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தானே. ஏமாற்றம் தான். ஆனா இருந்தாலும் நான் ஊருக்கு வரேன்னு சொல்லலையா? தம்பி 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 வாங்க தம்பி உட்கார்ந்து பேசிக்கிட்டே நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க. அடே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு நான் தான் அப்ப எந்த இடத்துல பொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்சேன். காசு தெரியுமா? வாங்க வீட்டுல அனுப்புறியோ? நீங்க ஆட்டா போடுற அடுத்த வாரம் புரோக்கராம இந்த அப்பா காசுக்கெல்லாம் கேட்கலாம். உண்மை நினைச்சேன் சிரிச்சேன். சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஆஹா கிட்ட போட்டுட்டானே. மனசு மாறிடுவாளோ? மாறிட்டானே. என்ன ஸ்டீவோ 20 crores லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஐயோ அவன் துபாய் நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores ஒன் செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. Oh God, what a great family. Keep this flower. You need some time. Okay. Bye. Thailand man, Thailand. You proceed, sir? It's okay. Student, நான் உங்களெல்லாம் எதுக்கு பைசா வெள்ள நிவாரணம் எல்லா காலேஜும் ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. நம்ம காலேஜ் சார்பா ஒரு தடவை யூஸ் பண்ண போறது ரெண்டாவது யூஸ் பண்ண மாட்டாமா? ஒரு தடவை யூஸ் பண்ணாத இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல இது ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன்ல. ஆமா. இப்ப மறுபடியும் ஏன் போட்டிருக்கேன்? அது ஏற்கனவே போட்டது கிழிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் இருக்கு அதனால போட்டுருக்கேன். அது வேற அதை கரெக்ட். கழட்டா உள்ள கவுன்சில் போலப்பா பண்ணியை எடுத்து விட்டு கவர் பண்ணிருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கிறேன். கழட்டா. ஏய் உன்னை மண்ணெண்ணெய் இருக்கா? எடுத்துட்டு வா. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. கரெக்டா துணி மட்டும் எரியும். கண்ணுக்கு பிடிச்சா ஏழை கேட்காதுங்க. நம்பிக்கை வாங்க.
அந்தியூர் கோயில் பக்கத்துல ஹோட்டல் கட்டுறது பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்காக வேலையை ஆரம்பிக்க ஆளுங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஹோட்டல் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, சும்மா கொஞ்சம் என் வீட்டு விசேஷம் நல்லபடியா நடக்கும். என்ன விசேஷம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சமைப்போம். என் ஒரே பொண்ணு வள்ளியோட வளைகாப்பு. என்னது தயவு செஞ்சு நீங்க கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிங்க. ஊர் தப்பா பேசுறதுக்காக உங்க மகளுக்கு வளைகாப்பு நடத்தணும்னு நீங்க நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊருக்காக இல்ல, இந்த உசுருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் துடிச்சுதான் வந்தேன். தயவு செஞ்சு வாங்கிங்க. உங்க மகள நான் கெஞ்சி கேட்டப்போ துடிக்காத உங்க ரத்தம் ஒருத்தருக்கு மனைவியாகி வைராக்கியமா இருக்கிறப்ப துடிக்குது. பரவாயில்ல, எந்த சபதத்தை தவிர எங்க காதல மதிக்காத உங்க பணத்துல நீங்க போற தங்க வளையல நான் ஏத்துக்க மாட்டேன். கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கம் இருக்குல்ல, போலாம். உங்க நோக்கம் பெருசா இருந்தா முடியாதது எதுவும் இல்லை. யாரு புது இந்தியாவை இயக்க தயாரா இருக்காங்களோ அவங்களால புதிய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நம்மளோட அலையன்ஸில் எந்தெந்த பஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பஸ்ஸோட நேமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறோம். இதுக்கப்புறமும் நம்மளோட வீடியோஸில் சூப்பரான பஸ்ஸஸ் வீடியோ வரும். அதுக்காக காத்துருங்க. ஸ்டே டியூன் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.